Hi friends, welcome to chandra'skitchen. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு goose carrot பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் carrot பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். beans அதுக்கு அப்புறம் goose இது எல்லாமே சேர்த்து நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன். முதல்ல வந்து carrot, beans, goose இது எல்லாத்தையும் நம்ம வேக வைக்க போறோம். முதல்ல ஒரு இட்லி பாத்திரத்துல இந்த goose, carrot, beans எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்படி கலந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பொரியலுக்காக கேரட், பீன்ஸ், கோஸ் இது எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம வந்து சிறுபருப்பு இது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வச்சுட்டிங்கன்னா வெந்துடும். காய்கறியும் வந்து உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 7 நிமிஷம் வந்து வேகட்டும். இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிட்றேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகுளுந்து பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாவை நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிடலாம். இது ரொம்ப செவக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக செவந்தால் போதும். இப்பயே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸ், சிறுபருப்பு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து சால்ட்டு தான் சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா இது வந்து கலர் மாறாது, உங்களுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கோஸ், கேரட், பீன்ஸ் அதுக்கப்புறம் அந்த சிறுபருப்பு எல்லாமே இதோடு சேர்ந்து நல்லா வதங்குது. நீங்கள் சிறுபருப்பு மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இப்போ தண்ணியில் ஊறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆவிலேயே நல்லா வெந்துடும். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து முழுக்க வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கேரட், பீன்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்துருங்க. இப்போ நம்மளுடைய சுவையான கல்யாண வீட்டு கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் மேலாப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கல்யாண வீட்டு கோஸ் பொரியலை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் chandra'skitchenக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.